14 என்ன சொல்லி இருக்குங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்போ நிந்தனை அப்படின்னு சொல்ற ஒரு சப்ஜெக்ட் நமக்குள்ள முன்னாடி வந்தால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள என்னது இருக்கிறாரா இல்லையா? ஆவியானவர் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் இல்ல, நமக்கு சொந்த காரியங்களின் நிமித்தம் நிந்திக்கப்படுவதை பற்றி இங்க சொல்லல. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் அதான் அடையாளம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தேவ நாமத்தின் நிமித்தம் நிந்தைய யாரும் விரும்புகிறது கிடையாது. சுயத்தினோட, அதாவது விரும்பல, அது விரும்பக்கூடியது இல்ல. நிந்தையானது எதனால நமக்கு வருதுன்னு உள்ள ஒரு டிஃபரன்சியேஷன் நமக்கு புரிஞ்சுவிடும். நிந்தை பல விதத்துல வரலாம். முதலாவது ஒருத்தனுடைய அறியாமை, இல்லைங்க ஒருத்தனுடைய அகந்தை, அதாவது பாவத்தாலும் நிந்திக்கப்படுவாங்க. அதுபோல பாவங்கள் செய்யறவங்க நிந்திக்கதான் செய்வாங்க. அதுபோல வேற என்னது, பெருமை, அது பாவத்தோட சந்திரம், பாவம் பெருமை, அது எல்லாமே நிந்தனைகளை உருவாக்கக்கூடிய குணநலங்கள். அப்போ இங்க நிந்தனை எதுனாலுங்கன்னா கிறிஸ்துவின் நிமித்தம், அது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். அதான் பார்க்கணும். இப்ப விசுவாசத்தின் நிமித்தம் உள்ள நிந்தை இது. அடுத்தது நிந்தை எப்படி வரும்னா, நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் நிந்தை வரும், நம்முடைய அறிவின்மை நிமித்தமும் நிந்தை வரும். அறிவில்லாம ஏதாவது ஒண்ணு செய்தாலும் நிந்திக்கப்படும். அதனால பாவத்தால மட்டும் நிந்தை வரும்னு நினைக்க கூடாது, அறிவின்மையும் நிந்தையை கொண்டு வரும். இப்ப கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தமும் நிந்தை வரும். இன்னை நிந்திக்கப்படுகிறது 3 விதம் தான்: பாவம், அறிவின்மை, அடுத்தது விசுவாசம். அப்ப இந்த நிந்தைகளில விசுவாசத்தின் நிமித்தம், அதாவது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உண்டாகிறது, அதுதான் விசுவாசத்தின் நிமித்தம். நிந்தை வரும்போது ஒரு காரியம் புரிஞ்சுவிடலாம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் நிந்தை வந்தாலோ, உன்னுடைய அறியாமைகள்னால, பெருமையினால, அகந்தையினால, சிலருக்கு ஸ்டைல்னால, இதனால வரக்கூடிய நிந்தையில ஒண்ணு ஆவியானவர் இருக்க மாட்டாரு. அந்த நிந்தையின் சூழ்நிலையும் பின்னாடி பார்க்கணும். எதனால என்ன நிந்திக்கிறாங்க? என்னுடைய அறியாமையினால நிந்திக்கிறாங்களா, இல்ல என்னுடைய பாவத்தினால என்ன நிந்திக்கிறாங்களா அப்படின்னு உள்ள ஒரு அறிவும் நமக்கு தேவை. இப்போ தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை, விசுவாசத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை, அந்த நிந்தை வரும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். இன்னும் அது மாத்திரமல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற மாத்திரம் வாசிக்கும் போது 146வது சங்கீதத்துல பார்க்கும்போது அங்க என்ன சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அதாவது நிந்தை நீ வேற வகை, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, யாக்கோபின் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையினால் இல்ல, நம்பிக்கை இல்ல, துணையினால், தெய்வீக துணை, தெய்வீக உதவி. அததான் இங்க ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலன்னு சொல்லியது. அப்போ அங்க சங்கீதக்காரன் தெய்வ துணைன்னு சொல்றாரு. அப்ப நிந்தை வரும்போது நமக்கு துணையா நிற்கிறது ஆவியானவருங்களோட அறிவு நமக்கு இருக்கணும். இன்னும் 1 யோவான் 2:20 வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப நிந்தை எதனால வருது அதையும் பார்த்துக்கிட்டாங்க. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எதை அறிந்திருக்கிறீர்கள்? இப்போ நம்ம ஆவியானவர் நமக்குள்ள துணை நிற்கும் போது, இல்லை ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கும் போது, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் எப்படி ஒரு மனுஷன் தூஷிக்கப்படுகிறான்னா, 1 யோவான் 2:20 பிரகாரம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகிக்கப்பட்டு, பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னா மறைபொருள்களை வெளிப்படுத்தும் போது இப்ப நம்ம நிந்திக்கப்படுவோம். இப்ப ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னா உடனே நினைச்சிருவாங்க, நிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரியத்தை, நிறைய காரியம் நம்ம சபையில நமக்கு தெரியும், எவ்வளவு காரியம். ஒண்ணு அச்சா அப்படிப்பட்ட நிந்தை நீ எதுக்கு கொண்டு வர? தேவன் எனக்கு துணை நிற்கும் போது, இப்ப என்ன காலையில என்ன வச்சு பேச நினைக்காத, எக்ஸாம்பிள்
அதாவது ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் இருந்தா சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனையே. இப்போ ஒருத்தன் நம்ம கிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தாலும் ஆவியானவர் சொல்லுவார், இவன் பொய்ய சொல்றான். நிந்தைகள் உருவாக்கான அவன் மனுஷன் அவனுடைய நிலைமைக்கு நம்ம என்னது விட்டு கொடுக்காம தேவ ஆவியான நீதிக்கும் உண்மைக்கும் நிலை நிக்க போனா நிந்தை தானே வரும். இப்போ நம்மகிட்ட பொய்ய சொல்லுவாங்க. பொய்ய சொல்லி அவன் அப்படி பேசினா அவன் இப்படி பேசினான்னு நம்மகிட்ட பொய்ய சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல தான் நிந்தைகள் வரும். ஆவியானவர் வெளிப்படுத்திய அப்ப ஆவியானவர் ஒன்னே சொல்லுவார், இது போயிடா, இது அப்படி நடக்கல, இது இப்படி அப்படின்னு நமக்கு உணர்த்தும் போது நம்ம இது அப்படி இல்லையா, ஆவியானவர் பேசுறது உண்மையை மட்டும்தான் ஆவியானவர் பேச போறாரு. ஆவியானவர் நீதியை மட்டும்தான் செயல்படுத்த போறாரு. உடனே ஆவியானவர் உண்மையும் நீதியும் தான் இருக்கும். பொய்யின் உள்ள சப்ஜெக்டே இருக்காது, பெருமையின் உள்ள சப்ஜெக்டே இருக்காது, அகந்தையின் உள்ள சப்ஜெக்டே இருக்காது. ஆவியானவர் இப்படிப்பட்டவங்களை வெளிப்படுத்துவார். அவங்கள்ட்ட போய் நீங்க இப்படி பொய்ய சொன்னீங்க, இப்படி பெருமையை காட்டினீங்க அப்படின்றதாவது சொல்லி பாருங்க, மொத்தம் நிந்திச்சு அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த நிந்தையினுடைய சூழ்நிலையை மேற்கொள்ள கொண்டாலும் கொள்ளாம இருந்தாலும் ஒரு காரியம் தெளிவா இருக்கணும். விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு முந்தை வரும்போது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கு. அதனால அவர் என்ன செய்கிறவர்? சகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் ஒரு ஆளுங்க தப்பு தவறு அவங்க குடும்ப பின்னணி இல்லை அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லிப்பாரு, நிச்சயமா இந்த வரதான் செய்யும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க ரகசியங்கள் யாருக்கு தெரியும்? ஆவியானவர் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறவர். அப்ப அவர் வெளிப்படுத்தும் போது இவன் என்ன செய்வான்? அதை ஏத்துக்கிற மனசு இல்லாதவன் நிந்திப்பான், அவ்வளவுதான். தூஷிப்பான், அவமானப்படுத்துவான், அவலட்சணப்படுத்துவான். அதான் நடக்கும். அப்ப அதனால ஒரு காரியத்தை புரிஞ்சு நம்ம விசுவாசத்தின் நிமித்தம் நமக்குள்ள பாவத்தின் நிமித்தம் அங்க ஆண்டவர்கிட்ட வராதிங்க, ஆவியானவர் இருக்க மாட்டார். அதுபோல அறியாமையின் நிமித்தம் நிந்தை வந்தால், அறியாமை நிமித்தம் வந்தோன்னா நிறைய நிந்தைகள் வரும், அறியாமை நிமித்தமும் வரும். அந்த நிந்தைகளுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒண்ணு நம்ம நினைச்சு முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணி ஆண்டவரோட சேர்ந்து நின்று ஆண்டவர் எனக்குள்ள இருக்கான்னு சொல்ல முடியாது. விசுவாச கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். அப்ப கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நான் நிந்திக்கப்படும் போது நான் எப்படி இருப்பேன்? ஆவியா என் அபிஷேகம் பெற்றிருப்பேன். ஆவியானவர் சகலத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அதான் முக்கியமான பாடம். ஆவியானவர் வெளிப்படுத்துவார், எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு அறிவித்துட்டு இருப்பார். மறைபொருளானது எதுவுமே நமக்கு இருக்காது. அடுத்தது நம்ம இதுல பார்க்கும்போது 2 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 21, 22 உங்களுக்கு சொல்றது, உங்களிடையே கூட எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனே அவர் நம்மை முத்திரித்து தம்முடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இனி நம்ம என்ன செய்யப்படுறோம்? இப்படி நிந்தைகள் வந்தா ஒண்ணு ஆண்டவர் துணை நிற்கிறான்னு பார்த்தோம் சங்கீத பிரகாரம். இப்போ 2வது என்ன பார்க்கிறோம்? நமக்கு அவர் என்ன செய்யறார்? நம்ம ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். துணை நிற்கிறதோடு மட்டும் இப்படி, அதாவது விசுவாசத்தின் நிமித்தம் ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அபிஷேகம் பெற்று இருக்கிறார். அவர் ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறார். ரகசியங்கள்லாம் சொல்லி தந்துகிட்டே இருப்பார். இனி அடுத்த ஒரு படியா நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நாம் கிறிஸ்து விசுவாசத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படும் போது ஒரு காரியம் புரிஞ்சு விட்டுரும். கர்த்தர் துணை நிற்கிறவர்னு வாசித்தோர் சங்கீதத்துல. இங்க கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்றார்? அவர் உங்களை துணை நிற்கிறதோட விட மாட்டார், ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்தி உங்களுக்கு நினைச்சுவன் சொல்றாரு. உங்களை சீலடிச்சு ஆவியின் அச்சாரம், அதாவது அச்சாரம் சொன்னா உங்களை நம்ம பத்திரம் போட்டுருவார், பிரமாணம் பண்ணிடுவார். ஆவியின் அச்சாரத்தை நம்முடைய இருதயத்துல வச்சிருக்காங்கன்னா அவருக்கு சொந்தமாக்கிடுவார். ஆவியின் அச்சாரம் துணை நிற்கிறவர் மட்டுமல்ல, ரகசியங்களை வெளிப்படுத்தி தருகிறவர் மட்டுமல்ல, அதாவது நிந்தைகள் நல்லது அப்படின்னு உள்ளதை சொல்லதான் நான் இப்ப சொல்றேன். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், நம்ம அறியாமை நிமித்தமோ நம்முடைய பாவத்து நிமித்தம் வருகிற நிந்தையினாலே அல்ல, விசுவாசம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் ஒண்ணு பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட பாக்கியம்? கிறிஸ்து, அதாவது தேவன் துணை நிற்கிறவர். அடுத்தது ரகசியத்தை வெளிப்படுத்தி தர்றார். ஒண்ணு மறைபொருள் இருக்கார்.
அடுத்தது இப்ப என்ன பார்க்கிறோம்? அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், திட்டப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். அப்படியே என்னது ஆவியின் அச்சாரத்தை இருதயத்துல வைக்கிறார். அவருக்கு சொந்தம் ஒன்றுள்ள பிரமாணம் நம்முடைய இருதயத்துல இருக்கும். ஆவியானவர் இருந்தாதான் ஆண்டவருக்கு சொந்தம் தோணும். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ரசிக்கப்படியா இல்லை, இன்னும் மனம் திரும்பினியா இல்லை, ஜோம் பண்ணுனியா ஆமா, ஆனா ஏன் ரசிக்கப்படல தெரியல. காரணம் ஆவியின் அச்சார நோக்குள்ள. அப்ப இருதயத்துல ஆவியின் அச்சாரம் இருந்தாதான் நான் தேவனுக்கு சொந்தமாகிற அந்த அனுபவம் உருவாகும். அந்த அனுபவத்துல தேவன் உங்களை நடத்தும்படி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து